இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் வாழ்வின் மேன்மைகளை அறிந்து கொள்ள நம்மை முழுமையாக அழைப்பு விடுக்கின்றார். காரணம் என்னவென்றால், இன்று நாம் வாழும் மனித உலகில் ஒளியை தேர்ந்தெடு, உன் உள்ளம் வழிகாட்டும் என்பதை வார்த்தை இன்று அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. தங்களது திருத்தொண்டை முடித்த பின் முழுமையாக சவுலும் பர்னபாவும் தாங்கள் எடுத்து செய்கிற நன்மைகளின் தனத்தை மக்களுக்கு எடுத்து காட்டுகிற உண்மையை வார்த்தை சொல்லுகிறது. ஒளியின் மக்களாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஒளியை தேர்ந்தெடு, உன் உள்ளம் வழிகாட்டும் என்று சொல்கிறார். நாம் காண்பது இறைவனுடைய வார்த்தை. அது எங்கும் பரவி வளர்கிறது. மனிதர் தடுக்கும் இடத்தில் கூட உண்மை நிற்காது, அது முன்னேறி கொண்டே போகும் என்பதை திருத்துதர் பணிகள் நூலில் அழகாக நமக்கு சொல்லுகிறார். வார்த்தை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளர்களாக கொண்டு அவர்கள் முழுமையாக வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருந்தார். நற்செய்தியிலே என்னை நம்புகிறவன் என்னை அனுப்பியவரையே நம்புகிறான், நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன் என்பதை ஆண்டவர் அழகாக எடுத்துக் கூறுகிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் என்பதை ஆழமாக சொல்லுகிற தன்மையை நாம் பார்க்கிறோம். ஆகவே இரண்டு வாசகங்களும் ஆழமான உண்மையை நமக்கு சொல்லுகிறது. வார்த்தையும் ஒளியும் ஒன்றே, அது வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் இன்றைய உலகில் நாம் தகவல்களால் சூழப்பட்டுள்ளோம். ஆனால் உண்மை எது, ஒளி எது என்ற குழப்பம் அதிகம் இங்கு இருக்கிறது. தத்துவியல் அறிஞர் கீர்க்ககார்ட் சொல்லுகிறார், உண்மை என்பது அறிவால் மட்டும் இல்லை, அதை வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அதாவது உண்மை என்பது புத்தகத்தில் மட்டும் இல்லை, அது நம் வாழ்க்கையில் செயல்பட வேண்டுகிற ஒரு செயலாக்கம் என்பதை ஒரு உறுதிப்படுத்துகிறார். உளவியல் கோணத்தில் சற்று யோசித்தோம் அப்படின்னா, மனிதன் எதை நம்புகிறானோ அது அவன் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையான செல்ஃபை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவன் முழுமை பெறுகிறான். செல்ஃப் தன்னை ஏற்றுக்கொள்கிற பொழுது. இதை நாம் இறைவார்த்தையோடு சிந்தித்தோம் என்றால், இயேசு சொல்வது, என் வார்த்தையை ஏற்றுக்கொள், அது உன் வாழ்க்கைக்கு ஒளியாகும், அதுவே உன் பாதைக்கு விளக்காகும் என்பதை அழகாகவே அவர் சொல்லுகிறார். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பலர் வெளிச்சத்தை தேடுகிறார்கள், சமூக ஊடகத்தில், புகழில், பணத்தில். ஆனால் இவை எல்லாம் தற்காலிக ஒளிகள். உண்மையான ஒளி, உள்ளத்தை மாற்றும் ஒளி, இறைவனுடைய வார்த்தை நமக்கு அது பெற்றுத்தருகிறது. இப்போ ஒரு அறையில் இருள் இருந்தால் இருளை விரட்ட வேண்டுமா? இல்லை, ஒரு விளக்கை ஏற்றினால் போதும். அதேபோல நம் வாழ்க்கையில் குழப்பம், பயம், மன அழுத்தம் இருந்தால் ஒளியை தேர்ந்தெடு, உண்மையை ஏற்று வாழ் என்று சொல்கிறார். ஆக இறைவனுடைய வார்த்தை வளர வேண்டும் என்பதை நாம் அனைவருமே உணர வேண்டும். நம் உள்ளம் திறந்திருக்க வேண்டும், நம் வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். இயேசு சொன்னது போல, நான் சொன்ன வார்த்தையை கடைசியில் தீர்ப்பு நாளிலே உறுதிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆனால் இன்று நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நான் எந்த ஒளியை பின்பற்றுகிறேன்? என் வாழ்க்கையை வழிநடத்துவது உண்மையா அல்லது மாயையா? எனவே வார்த்தை வளரட்டும், ஒளி உள் நுழையட்டும், வாழ்க்கை மாற்றம் பெறட்டும். ஒளியை தேர்ந்தெடு, உன் உள்ளம் வழிகாட்டும் என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, ஒளியை தேர்ந்தெடுத்து உண்மையுள்ள மக்களாக இருளகற்றி வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட்.